ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2024ல ரிலீஸ் ஆன டர்ட்டி மணின்ற ஒரு கொரியன் மூவியை தாங்க பார்க்க போறோம். பல நாளா தேடி தேடி ஒரு மங்கமான படம் கிடைக்கலன்றதுனால ஒரு சிம்பிளான கதையோட, ஆனா உள்ள கொஞ்சம் தூக்கலான பரபரப்போட, அதே சமயம் ட்விஸ்டையும் லைட்டா டச் அப் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான படத்தை தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். மாச கடைசியில காசுக்கு பஞ்சம் வர மாதிரி படத்துக்கும் பஞ்சமாயி போச்சு. அடுத்த மாசம் பிறக்கட்டுங்க, தாம் தூம்னு நம்ம ஸ்டைல்ல படமா இறக்கிடுவோம். இதுவுமே நல்ல படம் தான், பார்த்தவங்களுக்கே தெரியும். ஸோ படத்தோட கதை பெரியவங்களா நம்மள்ட்ட சொல்லியிருப்பாங்க, தம்பி ரஜா கண்ணா, அடுத்தவங்க பொருளுக்கு எப்பவும் ஆசைப்படாதப்பா, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு வளமா வாழப்பழகுன்னு. ஆனா பாருங்க, இந்த படத்துல வரக்கூடிய 2 கரப்டடான போலீஸ்காரங்களுக்கு அதை யாரும் சொல்லி தரல போலங்க. அவங்க நிலைமையும் அந்த மாதிரி, காசு தேவை, வர சம்பளம் பத்தல. ஸோ டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம சின்ன சின்ன ஊழலாம் பண்ணி தேவையான காசை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு பிக் அமௌண்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு தேடி வர, தேவை இருக்கவனுக்கு முன்னால தேங்காய் பருப்பியை வச்சா சும்மா இருப்பானா, எடுத்து கடிக்க தானே செய்வான். இவங்களும் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பணத்தை ஆட்டியா போடலான்னு இறங்குறாங்க. திருட போன இடத்துல எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. அந்த சம்பவத்தினால வரப்போற பிரச்சனைகள்லாம் என்ன, இதை எப்படி 2 போலீஸும் சமாளிச்சாங்க, அதுல வச்சிருக்க ட்விஸ்ட் எல்லாம் என்ன, லாஸ்டா யாரை காவு வாங்கி அவங்கள காப்பாத்திக்கிட்டா, இதாங்க படத்தோட கதை. வாங்களேன், ஊரா விட்டு ஊறுகாய் தொட்டு நக்க நினைச்சா என்ன நடக்கும், வீடியோக்குள்ள போய் பாத்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா கோயிங் கோயிங் கோயின்னு காது கிழிற அளவுக்கு சைரனை போட்டுக்கிட்டு ஒரு போலீஸ் கார் ஒரு கிரைம் சீன்ல வந்து நிக்குது. கார்ல இருந்து இறங்குற ஆள் தாங்க படத்தோட ஹீரோ அவரோட பார்ட்னர் 2 பேரும் சேர்ந்து கிரைம் சீனுக்கு போறாங்களா. அங்க 4வது மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி ஒரு ஆளோட பணம் இருக்கு. வெளியே இருந்து பார்க்கும்போது தற்கொலை மாதிரி தெரிஞ்சாலும் பாடியை செக் பண்ணா தற்கொலையை தாண்டி நிறைய காயங்கள் உடம்புல இருக்கு. ஒருவேளை இந்த சாவல உள்கூத்து எதுவும் இருக்குமோ அப்படின்னு அதை தேடி செத்தம் வீடு எங்க இருக்கோ அந்த 4வது மாடிக்கு ஹீரோ கிளம்ப, பார்ட்னரும் பின்னாலேயே போலான்னு பார்த்தா அங்க பாதுகாப்புக்காக இருந்த ஒரு சைடு போலீஸ், ஜி நீங்களும் ஹீரோவும் சேர்ந்து என்ன ஊழலாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் ஜி, பல நாளா நானும் பஞ்சத்துல தான் இருக்கேன், நீங்க செய்யற வேலையில ஏதாவது ஒரு வேலையில என்னையும் கூட சேர்த்துக்கோங்களேன், நீங்க கோடு போட்டா அது மேல நான் ரோடே போட்டுருவேன் ஜி, அந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமா இருப்பேன், உங்களுக்கு தேவைப்பட்டா கண்ணை கூட எடுத்துட்டு வர நான் ரெடி அப்படின்னு வேலை வேணும்னு சைடு போலீஸ் கிடக்குறான். டேய், கள்ளத்தோணியில கத்தி எடுத்துன்னு வந்த கலர் ஓனா, ஏன்டா வாய வச்சுன்னு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா, ஏதாச்சும் பேசி எங்களையும் கோத்து விட்டுருவ போலியே, அடி பிச்சிருவேன், இனிமேல் இந்த மாதிரி என்கிட்ட பேசின அவ்வளவுதான் கம்னு சொல்லிட்டு பார்ட்னரும் ஹீரோவோட சேர்ந்து அந்த 4வது மாடிக்கு போறாங்க. நினைச்ச மாதிரியே தாங்க, வீட்டுல இருக்க பொருள்லாம் கண்ணா பின்னான்னு களைஞ்சு கிடக்கிறத பார்த்தா செத்தவன் வீட்டுக்கு எதையோ தேடி யாரோ வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பொருள் கிடைச்சதோ இல்லையோ, ஆனா ஏதோ ஒரு பொருளை தேடி வந்திருக்காங்கன்னும் போதே நமக்கு ஒண்ணு புரியுது இல்ல, கீழே செத்துருக்கவன் தானா சூசைட் பண்ணிக்கிட்டு சாகல, தேடி வந்த பொருள் கிடைக்கலன்னதும் கான்ல அவனை கொண்டு இருக்காங்க. இன்னும் டீப்பா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள மேஜர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் இங்க வந்து, அடே ஜோப்ரா பாய்ஸ், யாரை கேட்டு நீங்க உள்ள வந்தீங்க, இது மேஜர் கிரைமோட கேஸ்னு உங்களுக்கு தெரியாதா, போ 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 வெளியே போ, இனிமேல் எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு வெளியே போங்கன்றத சாதாரணமா சொன்னாலும் பரவாயில்ல, அவன் ரொம்ப திமிரு ஆட்டத்துல சொல்றானா. பார்ட்னருக்கு வெறி ஆயிடுச்சு. ஏடா மேஜர் கிரைம்னா உனக்கு என்ன மண்டை மேல கொண்டையாடா வச்சுக்கிறாங்க, நீயும் போலீஸ்னா நானும் போலீஸ் தான், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கடா, இல்லனா கெடா பல்லு கேட்க நாதி இல்லாம கீழே கிடக்கும் அப்படின்னு பார்ட்னர் எகிரிட்டு போக ஹீரோ தான் உள்ள புந்து பார்ட்னரை சமாளிச்சு, அவனுங்களை பத்தி உனக்கு தெரியாதா, நீ போ பேசிக்கலான்னு அனுப்பி விடுறாருங்க. இதோட ஹீரோவும் சும்மா இல்ல, செத்தவன் தானா சாகலன்னு ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு இல்ல, மறுபடியும் யாருக்கும் தெரியாம பாடியை போய் எக்ஸாமின் பண்றாரு. அப்போ செத்தவன் அவனோட கையில பேண்டேட் ஒண்ணு ஒட்டிருக்காங்க. அதை எடுத்து பார்த்தா பேண்டேடுக்குள்ள ஒரு மெமரி கார்டு கிடைக்குது. நியாயமா பார்த்தா கெச்ச மெமரி கார்டை மேஜர் கிரைம் டிபார்ட்மெண்ட் தான் ஒப்படைக்கணும். செத்த நேரத்துக்கு முன்னால தானே அவ்வளவு அதப்பு காட்டினா ஒருத்தவன், அவனை கொஞ்ச நேரம் கூட அலைய உள்ளனா எப்படி, சோ இந்த மெமரி கார்டை தூக்கி ஊற போடு, தேவை வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ பார்ட்னர் கிட்ட மெமரி கார்டை கொடுத்து பதுக்க சொல்லிட்டு, அடுத்து ஹீரோ பார்ட்னர் 2 பேரும் சேர்ந்து ஒரு இல்லீகல் கிளப்புக்கு போறாங்க. கிளப் ஓனருக்கு இவங்க 2 பேரை பார்த்ததும் இன்னும் சந்தோஷங்க. ஆக்சுவலா போலீஸ பார்த்தா அவன் பயப்படணும் தானே, அவன் என்னடானா ஆவோ 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 சார், எவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு குசலம் விசாரிக்கிறான். ஏன் இவ்வளவு பரிவுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது, நம்ம ஆளுங்க அவனை அரெஸ்ட் பண்ணவோ மிரட்டவோ எல்லாம் போலங்க, ரைடுக்காக பல இடங்கள்ல போய் அங்க இருந்து திருட்டுத்தனமா சேகரிச்ச சில வாட்ச் எல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம இவங்கிட்ட விக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இதை அடிக்கடி பண்றது வழக்கம். இன்னைக்கு அதே மாதிரி வாட்ச் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்தா, எங்க சார் முன்ன மாதிரி வியாபாரமே இல்ல, ரொம்ப டல்லா போகுது, அதனால இந்த வாட்சுக்காக நான் உங்களுக்கு கொடுக்க போற காசுல டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஓனர் குழையா. அதை கேட்டு கபோர்னு எழுந்த ஹீரோ கால்ஃப் பேட் ஒன்னு கையில எடுத்து ஓனர் டேபிள்ல இருக்க போன் எல்லாம் அடிச்சு சுக்கு நூறு ஆகுறாரு. அதான் வியாபாரமே இல்லன்ட்ட, வியாபாரம் இல்லாத இடத்துல எதுக்குடா கால் சென்டர்ல இருக்க மாதிரி இவ்வளவு போனு அப்படின்னு போனெல்லாம் அடிச்சு அடக்கம் பண்ணதும் எல்லாம் மார்பிங் பண்ண மதன் பாபு மாதிரி இருக்கால ஓனர், அவனுக்கு மூஞ்சே செத்து போச்சு. என்ன மட்டும் ஈஸியா அடிச்சிருங்க சார், நம்ம 2 பேரும் ஒரே ஊரு ஒரே மண்ணு, என்கிட்ட மட்டும் கராரா காசை கேட்டு வாங்குறீங்க, ஆனா ஒரு சைனீஸ் கேங்ஸ்டர் கூட்டம் எங்கேயோ இருந்து நம்ம ஊருக்கு வந்து இங்க கோடி கோடியா இல்லீகல் வேலையில சம்பாரிச்சு வெள்ளக்காரனுங்க அடுத்தவன் நாட்டை சுரண்டி அவனுங்க ஊருக்கு அனுப்பிவிட்ட மாதிரி இவனுங்க வாரம் வாரம் சம்பாதிக்கிற காசெல்லாம் சைனாவுக்கு அனுப்பிட்டு இருக்கானுங்க. அதை கண்டுக்க
கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க 2 பேருக்கும் இது வரைக்கும் தெரியாத தகவலை ஓனர் சொல்றான். என்னடா சொல்றேன்னு தெளிவா விசாரிச்சா, அட போலீஸா இருந்துகிட்டு இது கூட வாங்க தெரியாம இருக்கீங்க? ஆமாங்க, சைனால இருந்து இங்க வந்து ஒரு குரூப் பட்டறைய போட்டு அதிக வட்டி காசு கொடுக்கறது, ட்ரக் டீலிங் பண்றது, பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணி கோடியில காசு சொல்றானுங்க. எவ்வளவு காசு இங்க இருந்தாங்க போது தெரியுமா? விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஓனர் சொல்லி முடிச்சதும், இப்போ இவங்க கொடுத்த வாட்சிக்கான காசு என்னவோ ஹீரோ பார்ட்னர் 2 பேரும் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு என்னடான்னா, பார்ட்னர் ஹீரோவை டிராப் பண்றப்போ, இந்தா என் பங்கையும் வச்சுக்கோ, உன் பொண்ணை நல்லா பாத்துக்கோன்னு கொடுக்குறான். டேய் 2 கை 2 கால் இருக்க வரைக்கும் பொழைச்சு பண்ணா நானு. கெட்ட பையன் இந்த ஹீரோ. உன் காசு ஒண்ணு எனக்கு வேணாம், என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். பாசத்தை பாயாசமா கொட்டாம கிளம்பு, அங்க உன் கேர்ள் ஃபிரெண்ட் தேடுவா அப்படின்னு ஹீரோ காசை வேணான்ட்டு ஒரு ஹாஸ்பிடல் வராருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த படத்துல ஹீரோ பார்ட்னர் 2 பேரும் கரப்டடான போலீஸ்ன்னு கன்ஃபார்மா தெரியுது இல்ல. ஆனா இவங்க கரப்ஷன் பண்றதுக்கு பின்னணியில ஒரு வலுவான காரணம் இருக்கு. ஹீரோவோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்க. உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப சீரியஸா இருக்கா, கூடிய சீக்கிரம் சர்ஜரி பண்ணணும். அதுக்கே காசு இல்ல, பிளஸ் அவளை டெய்லியும் ஹாஸ்பிடல்ல வச்சு பாத்துக்கிறதுக்குன்னு தனி செலவாகும் இல்லையா? இதுக்கெல்லாம் தான் ஹீரோ சின்ன சின்னதா ஊழல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஹீரோ பொண்ணை பார்க்க ஹாஸ்பிடல் போனா, இன்னொரு பக்கம் பார்ட்னர் அவன் கேர்ள் ஃபிரெண்டோட சேர்ந்து சம்பாதிச்ச காசெல்லாம் கேசினோல தண்ணியா செலவழிச்சிட்டு இருக்கான். இது முடிய மறுநாள் எப்ப ஹீரோ ஓனர் கிட்ட சைனீஸ் கேங் கோடியில சம்பாதிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டானோ, அப்பவே அவங்கள பார்த்து ஒரு வார்னிங் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. சோ மறுநாள் அந்த கேங்ஸ்டர் கூட்டத்து லீடரை பார்த்து, நாப்பா அங்கங்க மழை பொழிவு தான் அதிகமா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்ககிட்ட பணப்பொழிவு அதிகமா இருக்காமே, வெளியே பேசிக்கிறாங்க, இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேசினதும், இந்த லீடருக்கு பாடி கார்டா ஒருத்தவர் இருக்கான். பாடி கார்டு கொரியன்காரன், லீடர் சைனாக்காரன். ஹீரோவோட பார்ட்னரும் அந்த பாடி கார்டும் சின்ன வயசுல இருந்தே ஒரே ஆர்ஃபனேஜ்ல ஒன்னா வளர்ந்தவங்க. பார்ட்னர் ஒரு கேசினோல போய் விளையாடுறான்ல, அந்த கேசினோவை மெயின்டைன் பண்றது கூட பாடி கார்டு தான். சார் முதல்ல இங்க வந்து ஆவாஸ் காட்டுறதை விட்டு உங்க பார்ட்னர் டெய்லியும் கேசினோல வந்து விளையாண்டு தோத்து 1000 கணக்குல கடன் வாங்கிருக்கான் என்கிட்ட, அதை திரும்ப கொடுக்க சொல்ற வழியை பாருங்க. தம்படிக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் தடியை தூக்கிட்டு மிரட்ட வந்துருவீங்க, போங்க சார்னு ஹீரோ அனுப்பிடுறானுங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லயோ ஹீரோவோட சீஃப் பார்ட்னர் நேத்து மேஜர் கிரைம் டிபார்ட்மெண்டோட இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்ட்னருக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னாங்க, நேத்து மாடியில இருந்து கீழே வந்து ஒருத்தவன் செத்தான்ல, அவன் மேஜர் கிரைம் டிபார்ட்மெண்டோட இன்ஃபார்மரான். ஹீரோ போய் பேசிட்டு வந்த சைனீஸ் கேங்ல அவனை இன்ஃபார்மரா ஒரு ஸ்பையா உள்ள விட்டுருக்காங்க. அவனும் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அதை இவங்கள்ட்ட கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேப்ல தான் சைனீஸ் கும்பலுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சு போய் கொன்னுட்டு இருக்கானுங்க போல. பட் சாகிறதுக்கு முன்னால அந்த கேங்க பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதா செத்தவன் சொல்லியிருக்கான். ஆனா அவன் வீட்டுல 4 பக்கம் தேடியும் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கலையா? இதை சொல்லி இன்ஸ்பெக்டர் புலம்பிட்டு இருந்தா, ஆத்தாடி ஆத்தா, நேத்து ஹீரோ நம்ம கிட்ட ஒரு மெமரி கார்டை கொடுத்து பதுக்க சொன்னாரு, அதுலதான் அந்த கேங்க பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குமோ அப்படின்னு ஷாக் ஆன பார்ட்னர் மேட்டர் ஹீரோ கிட்ட சொல்லி, அடுத்து ஹீரோ பார்ட்னர் 2 பேருமா சேர்ந்து அந்த மெமரி கார்டை செக் பண்ணா, உண்மைதாங்க, முழுக்க அந்த சைனீஸ் கேங்க பத்தின இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கு. அதுலயும் குறிப்பா நல்லா புராண கதையில வர பூச்சாண்டி மாதிரி இருக்க ஓனர்னு ஒருத்தவன் சொன்னா பாருங்க, சைனீஸ் கேங் வாரம் ஒரு தடவை லாட்டான அமௌண்ட்டை இங்க இருந்து அவங்க நாட்டுக்கு மாத்துறாங்கன்னு. சைனீஸ் கேங் இது வரைக்கும் எவ்வளவு அமௌண்ட்டை மாத்திருக்காங்க, அடுத்து எவ்வளவு அமௌண்ட்டை மாத்த போறாங்கன்ற தகவல் தான் மெமரி கார்டுல இருக்கு. பார்த்தா 5 மில்லியனுங்க, அடிச்சா செட்டில் ஆயிடலாம். ஹீரோவுக்கு லைட்டா உறுத்தல். ஆனா பார்ட்னர் சொல்றான், நம்ம இந்த ஊழல் பண்றதுக்கு முன்னாலே என்ன முடிவெடுத்தோம், சின்னதா ஊழல் பண்ணுவோம், லைனை கிராஸ் பண்ணக்கூடாது, நம்மளும் மாட்டிக்க கூடாது, பிரச்சனையும் வரக்கூடாது, அப்படிதானே? ஆனா இதுல கை வச்சா நம்ம சிக்கி சின்ன பின்னமாக கூட வாய்ப்பு உண்டு. இது வேணாம், தேவையில்லாத வேலை, என் நாளை விட்டுருன்னா ஒதுங்கிறான். சரிடா, நீ இதுல வர வேணாம், நானே பாத்துக்கிறேன். ஆனா மெமரி கார்டுல எவ்வளவு பணம் மாறப்போகுதுன்னு தான் தகவல் இருக்கு, எந்த டேட்ல மாறப்போகுதுன்னு இல்லையே. எப்படியும் கேசினோல உன் ஃப்ரெண்டான பாடி கார்டு இருக்கான்ல, அவனுக்கு இது தெரியும். அவன்கிட்ட கேட்டு அந்த டேட்டை மட்டும் வாங்கிக்கூட, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ ஹெல்ப் கேட்டதுனால கேசினோவுக்கு போன பார்ட்னர் பாடி கார்டு தனியா ஆபீஸ் ரூம்ல உட்கார வச்சு, என்ன நண்பா, வாரம் பணம்லாம் மாத்துறீங்களாமே உங்க கேங்கு, சரி நீங்க என்ன மாச்சு பண்ணிட்டு போங்க, அடுத்த பணம் எப்படா மாத்த போறீங்க, அந்த டேட்டை மட்டும் சொல்ல முடியுமா? ஏன்னா மேஜர் கிரைம் டிபார்ட்மெண்ட் உங்களை பிடிச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கானுங்கடா. நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா பணம் மாத்த போய் அவனுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டா, அதான் நீ என்கிட்ட அந்த டேட்டை சொன்னேன்னு வையன், நீங்க பணத்தை மாத்த போற இடத்துக்கு அந்த டேட்ல எங்க ஆளுங்க யாரும் வராம உங்களை நான் கவர் பண்றேன். இதுக்கு பரிசாணி பெருசாதியும் கொடுக்க வேணாம், எனக்கு கொடுத்துருக்க கடன் காசுக்கு வட்டியை மட்டும் குறைச்சிக்கோ, சேமமா இருக்கும் அப்படின்னு பார்ட்னர் கேட்டு, இவங்க 2 பேரும் ஒரே ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவங்க இல்லையா, அப்ப க்ளோஸாவும் இருப்பாங்க தானே. பாடி கார்டு நம்பி அந்த டேட்டை சொல்லிட்டாங்க. பணத்தை ஆசை யாரை விட்டுச்சு, இதுக்கு முன்னால என்னெல்லாம் விட்டுரு, நான் அதுக்கு வரலன்னு சொன்ன பார்ட்னரும், உன் பொண்ணோட சர்ஜரிக்காக தானே இதுல இறங்குற, எனக்கும் கடன் தொல்லை அதிகமா இருக்கு, நானும் காசு வந்தா கடன்லாம் அடைச்சிட்டு என் ஆளோட செட்டில் ஆயிடுவேன், சோ நானும் இந்த வேலையை உன் கூட சேர்ந்து செய்ய தயார்னு பார்ட்னரும் உள்ள வந்துட்டான். பணத்தை எங்க மாத்த போறாங்கன்ற லொகேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். அதோட இவங்க பணம் எடுக்க போறது ஏதோ ஒரு ஏப்ப சாப்பிக்கிட்டலாம் இல்லைங்க, கொடூரமான கேங்ஸ்டர் கூட்டத்துக்கிட்ட. காரணம் தப்புனாலும் மரணம் தான். சோ அசால்ட்டாலாம் அங்க போய் கொள்ளடிக்க முடியாது. நம்ம கிட்ட ஃபேக்கான சில
கன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். கன்னை காட்டி மிரட்டி அவனுங்களை ஆஃப் பண்ணாதான் பணம் எடுக்கிறதுக்கு ஈஸியாவும் இருக்கும். எங்கேயாவது ஃபேக் கன்னை ரெடி பண்ண முடியுமாடா? அதை ஹீரோ கேட்டா டக்குன்னு பார்ட்னர் மண்டைக்குள்ள வரது அந்த சைடு போலீஸ் தான். அவன் தானே கன்னு வேணும்னா கூட நான் ரெடி பண்ணி தரான்னா. சோ அவனை வர வச்சு இதான் நம்ம பிளான், இந்த வேலையை தான் பார்க்க போறோம். சொன்ன மாதிரி கன்னை ரெடி பண்றவல்ல, ஒன்னும் பிரச்சனை இருக்காது இல்லன்னு கேட்டதும், சார் இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் சார். என் டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட இடத்துல ரைடு விட்டு ஹைஜாக் பண்ணி வச்சிருக்க கன்னு நிறைய இருக்கு. வெப்பன்ஸ் வச்சிருக்க இடத்துக்குள்ள போறதுக்கான சாவி கூட என்கிட்ட தான் சார் இருக்கு. யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வரேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப உள்ள போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சைடு போலீஸ் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான். அடுத்து இவங்களோட பிளான் அஜா பூஜான்னு பெருசாலாம் இல்ல. பணத்தை மாத்த போற லொகேஷன் இதுதான். நம்ம அங்க போறோம், எத்தனை பேர் அங்க இருக்கானுங்கன்னு வேவு பாக்குறோம். நானும் பார்ட்னரும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள கண்ணை காட்டி மிரட்டி ஒரு ஓரமா நிக்க வச்சிடறோம். அப்புறம் சைடு போலீஸ் நீ தான் அங்க இருக்க பணத்தெல்லாம் எடுத்து நம்ம கார்ல ஏத்துற, வேலை முடிஞ்சதும் பணத்தோட கிளம்புறோம் அப்படின்னு ஹீரோ இன்னும் பிளான கூட சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள நல்லா சாஃப்ட்வேர் கம்பெனில கொடுத்த சாம்பார் வடை மாதிரி இருக்கான்ல சைடு போலீஸ், அவன் பிளான்லாம் ஓகேங்க, கொள்ளை அடிக்கிற வரைக்கும் சரி, கொள்ளை அடிச்சதுக்கு அப்புறம் யாருக்கு எவ்வளவு பணம் ஷேர்னு சொல்லவே இல்லையே, அதை சொன்னா நல்லா இருக்கும்னு அங்க வந்து நிக்கிறான். பாடியே நுழல, அதுக்குள்ள பாட ரெடி பண்றல நீ. சரி நீ கேட்கறதுனால சொல்றேன், பிளான் எடுத்துட்டு வந்தது ஹீரோ தானே, வர காசை ரெண்டா பிரிக்கிறோம், ஒரு பாதி ஹீரோவுக்கு, இன்னொரு பாதியை நீ நானும் சரி சமமா பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு பார்ட்னர் சொல்றப்போ சைடு போலீஸோட மூஞ்சி தொங்கி போச்சா. பயப்படாதரா, 3 பேரும் ஒரே மாதிரி ரிஸ்க் தானே எடுக்கிறோம், அது நான் எனக்கு மட்டும் பெரிய ஷேரு, வர காசை 3 பேரும் சரிசமா பிரிச்சுக்கிறோம் ஓகேவா அப்படின்னு ஹீரோ சொன்னதும் சைடு போலீஸ் மூஞ்சி பிரைட் ஆயிடுச்சு. கொள்ளை அடிக்கிறதுக்கு இவங்க கார்ல போக முடியாதுல்ல, அதுக்கு வேற ஒரு கார் வேணும் தானே. சோ சீப்பா ஒரு காரை வாங்கிட்டாங்க. இந்த காரை யூஸ் பண்ணி கொள்ளை அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் காரை ஒரு ஏரிக்குள்ள தள்ளி அதோட அடையாளத்தை அழிச்சிருவாங்க. ரைட்டுங்க, ஆனா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுற வரைக்கும் நம்ம திருந பணத்தை எங்க ஒழிச்சு வைக்கிறது? அதை சைடு போலீஸ் கரெக்டா கேக்குறான். இவங்களும் திருன்னு முடிச்சிட்டு இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கு, அங்க கரெக்டா இருக்கும்னு சைடு போலீஸ் 2 பேரையும் அங்க கூட்டிட்டு போனா அது ஊருக்கு ஒதுக்குப்புறமா யாருமே வர முடியாத ஒரு இடமா இருக்கு. சைடு போலீஸோட அப்பா கம்பெனி வச்சு லாஸ் ஆன டைம்ல மக்கள்லாம் அவரை தேடிட்டு இருந்தாங்க. அப்பா அவர் மறையறதுக்கு இந்த இடத்த தான் யூஸ் பண்ணாராம். பணத்தை ஒழிச்சு வைக்க இதை விட சரியான இடம் எங்க தேடினாலும் கிடைக்காது. இடத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே நைட்டு பட்டறைய போட பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆளுக்கு என்னென்ன பண்ண போறேன்னு பேசிக்கிறாங்க. எனக்கு இந்த ஊரே போதுண்டா எப்பா, என் பொண்ணுக்கு நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என் பொண்ணோட சேர்ந்து ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆகலான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. நான் ஒரு புது கார் வாங்க போறேன்னு சைடு போய் சொல்றான். எனக்கு என்ன, கடன் எல்லாம் செட் பண்ணிட்டு என் ஆளோட மஜாவான வாழ்க்கை ஒன்று வாழ்ந்தா போதும் அப்படின்னு பார்ட்னர் ஒருகிறான். இப்படியே கொள்ளடிக்க போற நாள் வந்துருச்சுங்க. சைடு போலீஸ் அவன் ஸ்டேஷன்ல இருந்து யாருக்கும் தெரியாம 2-3 ஷாட் கன்னு தூக்கிட்டு வந்துட்டான். ஸ்டேஷன்ல ஹீரோவும் பார்ட்னரும் ரெடியாக, நடா பயமா இருக்கா? எனக்கும் தான் பயமா இருக்கு, என்ன பண்றது, துணிஞ்சு இறங்கிட்டோம், தட்டி தூக்கி தானே ஆகணும், பயப்படாம வான்னு ஹீரோ சொல்லி இந்த மணி ஹிஸ்ட் சீரீஸ்ல திருடங்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் கோட்ல இருப்பாங்கல்ல, அந்த ட்ரெஸ் கோடோட 3 பேரும் மங்கி குல்லாவண்ண மாட்டிக்கிட்டு பணத்தை எங்க மாத்த போறாங்களோ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்கிறாங்க. ஹீரோ பைனாகுலர் மூலியமா அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா 4 பேர் இருக்க மாதிரி தெரியுதா? 4 பேர் தான்டா, நானும் பார்ட்னரும் அவங்கள பாத்துக்கிறோம். சைடு உங்ககிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, 3 நிமிஷம் தான் உள்ள போயிட்டு வெளியே வரதுக்கான டைம், வாங்க கலகிறோம் பொலகிறோம் ஜெயிக்கிறோம் அடி தூள் அப்படின்னு வெற்றி குறியெல்லாம் போட்டுட்டு 3 பேரும் துப்பாக்கியோட அந்த இடத்துக்குள்ள என்ட்ரியை போட்டா இங்க ஒரு ஹைலைட்டான விஷயத்தை கேளுங்களேன். இவங்க 3 பேரும் உள்ள போறத வெளியே கார்ல உட்கார்ந்து இருந்த வேற யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சச்சோ என்ன ஆக போதோன்னு அவனுங்களை விட நம்ம பதறிட்டு இருந்தா உள்ள போனவனுங்க 4 சைனீஸ் ஆளையும் கண்ணை காட்டி மிரட்டி முட்டி போட வச்சு சைடு பணத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். மொத்த பணத்தையும் கையில எடுத்துட்டு போக வாய்ப்பு இல்ல. சோ சைடு அவன் காரை எடுத்துக்கிட்டு உள்ள வர எல்லாம் ஓகேங்க, பணத்தெல்லாம் எடுத்து கார்ல போட்டாச்சு. எல்லாம் வரதுக்குள்ள வெளியே கார்ல உட்காந்து இவங்க யாரும் வாட்ச் பண்ணாங்கல்ல, இன்னமும் அந்த ஆள் யாருன்னு காட்டல. ஆனா அவன் உள்ள விடுற துப்பாக்கி மட்டும் நமக்கு தெரியுது. கண்ணை உள்ள விட்டவன் பொட்டுன்னு சைடோட காலிலே ஷூட் பண்ணிட்டான். இடமே அமுலி துமுலி ஆகுது, யார் எங்கன்னு சுடுறானே தெரியல. சோ ஹீரோ பார்ட்னர் இவங்களும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்க அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு சைனீஸ் ஆள்லாம் ரிலீஸ் ஆயிட்டாங்க. வேற வழியே இல்ல, இப்ப சைனீஸ் ஆளுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும்னா அவனுங்களை ஷூட் பண்ணி தான் ஆகணும். ஹீரோவும் பார்ட்னரும் மாத்து கட்டுல அவனுங்களை சுட்டு தள்ளுறாங்க. இதோட வெளியே நிக்கிறான் இல்லீங்களா, அவன் சைட ஷூட் பண்ணதோட மட்டும் இல்லங்க, உள்ள இருக்க சைனீஸ் ஆளுங்களை அவனுமே ஷூட் பண்றான். எப்படியோ சைடு கால்ல தானே அடி, தூக்கி வண்டியில போட்டு போயிடலான்னு நினைச்சா வெளியே நின்னுட்டு இருக்க அதே ஆள் சைடோட நெஞ்சையும் பொழந்துட்டான். ஹீரோ சும்மா இருப்பாரா? அட அவன்டா அவன் மூஞ்சி தெரியாத மூதேவி வெறு பேத்துட்டு இருக்கான்னு ஹீரோ வெளியே நிக்கிற அவனையே சுட்டாரு. இன்னும் அவன் ஆள் யாருன்னு காட்டல. அவனை யாருன்னு பாக்குறதா முக்கியம், இங்க இருந்து தப்பிக்கணும்ல, அதான ஃபர்ஸ்ட். சோ உயிருக்கு போராடிட்டு இருந்த சைடை தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு திருண்ண பணமும் இவங்க கார்டு கீழே தான் இருக்கு. எப்படியாவது சைடை காப்பாத்திடலான்னு போயிட்டு இருந்தா பாதி வழியிலேயே சைடு சம்பவம் ஆயிட்டான். ஏதோ நடக்கூடாதுன்னு நடந்து போச்சு. ஆனாலும் ஹீரோ அவர் பிளான் படி போகணுன்றதுல ஸ்ட்ரிக்டா இருக்காருங்க. இதுக்கு முன்னால போட்ட பிளான் என்ன, திருடினதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண இந்த காரை ஏரிக்குள்ள வச்சு தள்ளி விடுறது தானே. என்ன அப்ப வெறும் காரை மட்டும் தள்ளி விடலான்னு பிளான் போட்டாங்க. இப்ப காருக்குள்ள சைடோட பாடியையும் வச்சு
காரை ஏரிக்குள்ள தள்ளிட்டாங்க. அந்த ஏரியிலேயே உடம்புல இருந்து ரத்த கறியும் சேர்த்து கழுவியாச்சு. அடுத்து சைடு காட்டின அந்த பணத்தை பதுக்குற இடத்துக்கு போய் பணத்தெல்லாம் பதுக்குனதுக்கு அப்புறம் பங்குன்னு எதுக்கும் கவலைப்படாத, நம்ம சைனீஸ் ஆளுங்க இடத்துல ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு வந்தோம்ல, அதை கிளியர் பண்ற வேலையை அவனுங்களே பாத்துப்பானுங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததே வெளியே யாருக்கும் தெரியாது. பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் ஆஞ்சு ஓஞ்சு முடிகிற வரைக்கும் பணம் இங்கேயே இருக்கட்டும், நம்ம பணத்தை எடுக்க வேணாம், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு சேர வேண்டிய ஷேரை வந்து எடுத்துப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு சீஃப் கிட்ட இருந்தும் பார்ட்னருக்கு வேற ஒரு போலீஸ்ல இருந்தும் கால் வர, ரெண்டு பேர்கிட்டயுமே சொல்ல போறது ஒரே மேட்டர் தான். சைனீஸ் ஆளுங்க இடத்துல இவங்க பண்ணிட்டு வந்த சில்லாக்கிட்டுமா வேலையை பத்தி. நாடா நீ சொன்ன வார்த்தையோட ஈரம் கூட இன்னும் காஞ்சிருக்காது, யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு. இப்ப மொத்த டிபார்ட்மெண்ட்டும் அங்கதான் இருக்காண்டா. போச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம்னு பார்ட்னர் பதறான். என்னடா மாட்டிக்கிட்டோம், அங்க ஒரு கிரைம் நடந்துச்சுன்னு தான்டா கூப்பிட்டுருக்காங்க, நம்ம பண்ணோம்னா தெரியும். இன்னமும் மூளை யூஸ் பண்ணோன்னு வையன், அழகா அதுல இருந்து தப்பிச்சிடலாம். நான் என்ன சொல்றேனோ நீ அதை மட்டும் கேளு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு இங்க இருந்து ஒண்ணுமே தெரியாம புதுசா இப்பதான் அந்த கிரைம் சீனுக்கு போறாங்களாம். பார்ட்னர் முன்னாலேயே போயிட்டான், பின்னால ஹீரோ வராரு. என்ன தைரியம் இருந்தாலுங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஹீரோவுக்கு பக்கு பக்குன்னு தான் இருக்கு. கணக்குப்படி இங்க 4 சைனீஸ் ஆளுங்க இருந்தாங்களா, அது ஹீரோ பார்த்தது. பார்க்காம 5ஆவதா ஒரு ஆள் வந்து செத்தான்ல, அவன் செத்ததாங்க இப்ப பஞ்சாயத்து. அதனாலதான் இங்க இவ்வளவு போலீஸ் கூட்டம், வெளியே அவ்வளவு ரிப்போர்ட்டர் கூட்டம். யார் தாண்டா செத்துருக்கிறதுன்னு ட்விஸ்ட பார்த்தா எல்லாம் மங்கோலியன் மண்ட கசாய மாதிரி ஒருத்தன் வந்தான்ல, அதாங்க இந்த மேஜர் கிரைம் டிபார்ட்மெண்டோட இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தவன். அவன் தாங்க இங்க 5ஆவதா செத்து போயிருக்க ஆளு. வெளியே இருந்து ஷூட் பண்ணது அவன் தான். அவன் எதை பிடிக்க இங்க வந்து உசுர விட்டானோ, அவன் செத்துட்டான்னு அந்த சாவுக்கு பின்னால இருக்க மர்மத்தை கண்டுபிடிக்க வெளியூர்ல இருந்து இன்ஸ்பெக்டரோட பாஸும் ஒன்டாப்புல. ஹீரோக்கும் பாஸுக்கும் நடுவுல ஏதோ ஒரு காவா சண்டை 1/4 நூற்றாண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஸை பார்த்ததும் ஹீரோட லுக்கு அப்படிதாங்க இருக்கு. இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல யார் இந்த சைனீஸ் கேங், இவனுங்க வேலை என்ன, இவனுங்க லீடர் யாரு, மொத்தம் அந்த கேங்ல எத்தனை பேர் இருக்காங்க, அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஒருத்தவன லீடர்னு பார்த்தோம்ல, சொல்ல போனா அவன் சும்மா இங்க கொரியாவை ஹேண்டில் பண்ற ஆள் மட்டும் தான். இந்த கேங்கோட தலைவனா வேற ஒரு சைனாக்காரன் இருக்கான். பணம் பறி போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அடுத்த பிளைட்டை பிடிச்சி வந்துட்டாங்க. வந்து இறங்கின கையோட லீடருக்கு கபீர் கபார்னு கண்ணத்துல ஷார்ட் ஆகுது. ஏற்கனவே அந்த கேங்ல ஸ்பையா அனுப்பின ஒருத்தவனை அவனுங்க கொண்டுட்டானுங்க. இப்ப அந்த கேங்க பிடிக்க போன என் இன்ஸ்பெக்டரையும் கொண்டு இருக்கானுங்கன்னா, இன்ஸ்பெக்டர் சாவுக்கு காரணம் யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் பிடிக்காம விடவே மாட்டேன்னு பாஸ் சபதம் எடுக்கிறாரு. கூப்பு தின வாயி தண்ணி கேட்குன்ற கதையா தப்பு பண்ண ஹீரோ எப்படி அதுல இருந்து வெளியே வர போறேன்னு தெரியாம அல்லுல உட்காந்துருக்காரு. போதா குறைக்கு பாடி கார்டு ஒருத்தவர் இருக்கானே. கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் பார்ட்னர் எப்படா பணத்தை அனுப்புறீங்கன்னு டேட்டை கேட்டு போனா, என்னைக்கு நடக்காத பிரச்சனை இந்த டேட்ல நடந்திருக்குன்னா பார்ட்னர் தான் வேலையை காட்டிருப்பானோன்னு பாடி கார்டு பார்ட்னரை தனியா ஒரு இடத்துக்கு வர வச்சு, டேய் நீ எதுவும் கைவரிசையை காட்டியாடான்னு கேட்டா, அவன் எது கேட்டாலும் தெரியாதுன்னு மட்டும் சொல்றா, முடிஞ்சா வேற யாரையாவது கோத்து விடுன்னு ஹீரோ சொல்லிதான் அனுப்பியிருக்காரு. நான் ஏன்டா அதெல்லாம் பண்ண போறேன், நான் அந்த இடத்துக்கு ஆள் யாரும் வராம இருக்கதானே உங்ககிட்ட டேட் கேட்டேன் அப்படின்னு பார்ட்னர் சமாளிக்கிறான். அது சரி, முதல்ல நாங்க பணத்தை மாத்திரோன்ற இன்ஃபர்மேஷனை உனக்கு கொடுத்தது யாரு இப்படின்னு பாடி கார்டு கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. வேற யாரை கோத்து விடுறது, எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பி, நம்ம பிரச்சனையை பூரா அவன் தான் தீர்த்து வைக்கிறான். தெல்பத்ரி சிங் அப்படின்ற மாதிரி நல்லா உச்சி மலையில பச்சி போடுற மாதிரி இருக்கான்ல ஓனர். பார்ட்னர் அவனை கோத்து விட்டான். அவன் தான் நீங்க பணம் மாத்திர இன்ஃபர்மேஷனை என்கிட்ட சொன்னான்னு. இது முடிய இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல இருக்க பாஸ் கிட்ட போன செத்தால சைடு பீஸ் அவனோட சுப்பீரியர் ஆபீசர். சார் ஒன்னும் இல்ல, இந்த சைனாக்காரங்க ஸ்பாட்ல ஒரு ஆபீசர் உட்பட 5 பேர் குண்டடி வாங்கி இறந்திருக்காங்க. அவங்க உடம்புல இருக்க புல்லட் எல்லாம் ஷார்ட் கன்னை சேர்ந்த புல்லட் தானே சார் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஏன் ஸ்டேஷன்ல இருந்து 2 ஷார்ட் கன்னை காணோம், அந்த ரூமோட சாவி அவங்கிட்ட இருக்குமோ, அவனும் 2 நாளா வேலைக்கு வரவே இல்ல, அவனை கான்டாக்ட் கூட பண்ண முடியல அப்படின்ற உண்மையை அந்த அம்மா ஊத்து விட்டுருச்சு. சேம் டைம் பார்ட்னர் மாட்டி விட்ட ஓனரை சைனீஸ் கேங்கோட தலைவன் புடிச்சு வச்சு இதுக்காக தான் அவனை புடிச்சு வச்சிருக்கோன்னு சொன்னதுமே, ஆஹா அந்த 2 போலீஸும் வேலையை காட்டானுங்களா, நம்பி சொன்னேன், என்ன இப்படி நரபலி கொடுக்குற அளவுக்கு ரெடி ஆயிட்டானுங்களே. ஏங்க உங்க பணத்தை நான் தொடுவனாங்க, அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்காங்க. நானே ஒரு சோட்டாக்கே பச்சாங்க, சத்தியமான அந்த பணத்தை எடுக்கலங்க, இருங்க உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு ஓனர் என்ன சொல்ல வந்தாலும் தலைவன் இருக்க கோவத்துக்கு அவன் சொல்றதை கேட்க தயாரா இல்ல. ஓனரோட சோழியை முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் லீடரை கார்ல வந்து உட்காந்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இருக்கான் பாருங்க. அப்ப கூட இருந்த ஒருத்தவன் கோளாறு பண்றான். அதாவது கேசினோல உட்காந்து பாடி கார்டும் பார்ட்னரும் தனியா பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதை போட்டு உடைக்கிறான். எப்பவுமே பார்ட்னர் கேசினோவுக்கு வருவான், விளையாடுவான், தோப்பான், போவான். இன்னைக்கு என்ன புதுசா பாடி கார்டோட சேர்ந்து அதுவும் தனியா ஆபீஸ் ரூம்ல உட்காந்து பேசியிருக்கான். அப்ப பாடி கார்டு மூலியமா இந்த உண்மை பார்ட்னர்ட்ட போயிருக்குமோ, அந்த டவுட் லீடருக்கு வந்து போச்சு. அப்படியே இந்த பக்கம் ஸ்டேஷன் வந்தா பாஸ் பார்ட்னரை தனியா எங்கேயோ கூட்டிகிட்டு கிளம்புறாரு. எங்கன்னு பார்த்தா ஹீரோவோட பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கால, அங்க பாஸுக்கு ஹீரோ மேல ஒரு சந்தேகம் இருக்கு போலங்க. அவன் இந்த வேலையை பார்த்துருப்பானோன்னு. ஏன் இதுக்கெல்லாம் நமக்கு தெரியல. இப்ப பொண்ணுகிட்ட போயிருக்காருல்ல, அவகிட்ட கேட்கறது 2 நாளைக்கு முன்னால உன் அப்பா உன் கூட இங்கேயா மறந்தாரு அப்படின்னு தான். நியாயமா பார்த்தா ஹீரோ இங்க இல்ல, ஆனா திருட்டு மொழியோட பார்ட்னரை பார்த்த பொண்ணு ஆமா அப்பா இங்கதான் இருந்தாருன்னு போய் சொல்லிட்டா. ஏன் பாஸுக்கு சந்தேகம் வருது நமக்கே தோணுது. அப்ப கூட இருக்க பார்ட்னருக்கு தோணாதா? திரும்ப ரிட்டர்ன் கார்ல வந்துட்டு இருக்கப்போ அவன் பாஸ்ட இதை கேட்டான். ஓ உனக்கு ஹீரோவோட பாஸ்ட பத்தி எல்லாம் தெரியாதோ? அந்த டெரர் ஃபேஸ் தேவாங்க 6 வருஷத்துக்கு முன்னால என் டிபார்ட்மெண்ட்ல தானே இருந்தான் மேஜர் கிரைம்ல. அப்போ ஒரு கள்ள நோட்டு கேஸ், கிட்டத்தட்ட குற்றவாளியை புட்டிக்கிற அளவு நாங்க போயிட்டோம். ஆனா ஹீரோ
பொசுக்குன்னு குற்றவாளியை பிடிக்க ஆதாரமா இருந்த 20,000 ரூபாய் கள்ள நோட்டு பணத்தை நெருப்புல போட்டு எரிச்சிட்டான். குற்றவாளியை தப்பிக்க விட பணம் வாங்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, சர்ஜரி பண்ணணும், அதுக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு லஞ்சமா காசை வாங்கிட்டு இருக்கான். லாஜிக்கா பார்த்தா அப்பவே அவனை போலீஸ் வேலையை விட்டு தூக்கி இருக்கணும். ஆனா என்னால போலீஸா யோசிக்க முடியல. அவன் நிலைமைய புரிஞ்சு ஒரு மனுஷனா யோசிச்சதுனால அவனை மேஜர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை விட்டு மட்டும் வெளியே அனுப்பிட்டேன். அப்ப பொண்டாட்டிக்காக அப்படி பண்ணவன் இப்ப அவன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சர்ஜரி பண்ணணும், பொண்ணுக்காக இதை பண்ணிருக்க மாட்டானா? அந்த டவுட் தான் அப்படின்னு பாஸ் பழைய கதையை சொல்லிட்டு இருக்கும் போதேங்க பார்ட்னருக்கு பாடி கார்டு கிட்ட இருந்து கால் வருது. போன் வரத பாஸ் பாத்துட்டாரு. எடுக்காம இருந்தா சந்தேகம் வரும். சோ பார்ட்னர் கால் எடுத்து என்ன ஏதுன்னு கேட்க அவன் வார்த்தையிலேயே அவ்வளவு நடுக்கும். டே எங்கடா இருக்க? நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவலாம் எனக்கு தெரியாது. கரெக்டா சாயந்தரம் 7 மணிக்கு இந்த இடத்துக்கு வந்துரு. நான் உன்னை பார்த்து பேசியே ஆகணும்னு கூப்பிடுறான். பாஸ் இருக்கிறதுனால விவரமா எதையும் பேச முடியலையா? அப்படியே அந்த பக்கம் ஹீரோ இன்னொரு போலீஸ் 2 பேரும் சைடோட வீட்டுக்கு போய் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேஷன் வரப்போ பார்ட்னரோட கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோ கார் மேல படுத்துக்கிட்டு ஐயோ அம்மான்னு அழுவுறா. ஏமாண்ணா யாழ் என்ன சீட் பண்றான் சார். 2 நாளைக்கு முன்னால நைட்டு முழுக்க அவன் வீட்டுக்கே வரல, போன் பண்ணாலும் எடுக்கல, இப்ப வரைக்கும் எங்கடா போனான்னு கேட்டா சொல்லவே மாட்டான் சார். அப்படின்னா அவன் என்ன சீட் பண்றான் தானே அர்த்தம் அப்படின்னு இவங்க திருட போனாங்கல்ல. அந்த நாளை பத்தி தான் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கா. ஐயோ இந்த பைத்தியத்தை யாரா அவுத்து விட்டது? எக்ஸாக்டா ராபரி நடந்த அன்னைக்கு அவனை காணோம்னு சொல்லி பக்கத்துல இருக்க போலீஸ்க்கு சந்தேகத்தை வர வச்சிருவா போலியே. ஐயா போலீஸ் ஐயா, இது பர்சனல் மேட்ரு, நான் பேசிக்கிறேன், நீங்க உள்ள போங்களேன் அப்படின்னு ஹீரோ அந்த போலீஸ் அனுப்பிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கப்போ காருக்குள்ள இருக்க ஹீரோவோட போனுக்கு பார்ட்னர் கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. பாடி கார்டு பார்ட்னரை கூப்பிட்டு அமிச்சான்ல, அதை சொல்லவும் பாஸ் ஹீரோ மேல சந்தேகப்படுறாருல்ல, அதை சொல்லவும் தான் கால் பண்றான். ஹீரோவால போன் எடுக்க முடியல. சோ பார்ட்னர் ஒரு வாய்ஸ் மேல அனுப்பிட்டாங்க. அதை பிளே பண்ணி பார்த்தா எப்பா பாஸ் உன் மேல கருமுருன்னு இருக்காண்டா, நீ தான் இதை பண்ணிருப்பியோன்னு சந்தேகப்படுறான். உன் பொண்ணு கிட்ட எல்லாம் போய் விசாரிச்சிருக்கான். ஏதோ நல்ல வேலையா உன் பொண்ணு போய் சொல்லி உன்னை காப்பாத்திட்டா. இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க முடியும்னு தெரியல. போதா குறைக்கு பாடி கார்டு வேற என்ன கூப்பிட்டு இருக்கான், நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு பார்ட்னர் பாடி கார்டு சொன்ன இடத்துக்கு போறான். அவன் தான் வார்த்தையிலேயே வைப்ரேஷனை காட்டினானே. அடுத்து அங்க போலாமா? பார்ட்னர் தானா போய் தலையை குத்திருச்சு. பார்ட்னர் போறப்பலாம் பாடி கார்டை பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. அவன் தான் பணத்தை கொள்ளையடிச்சிருப்பான்னு நினைச்சு. பட் பணத்தை எந்த டேட்ல மாத்த போறீங்கன்னு பார்ட்னர் தான் என்கிட்ட கேட்டான்னு அவன் கொளுத்தி போட்டான். சோ பார்ட்னரை வர வச்சிருக்காங்க. இப்ப பணத்தை எடுத்தது பார்ட்னரா பாடி கார்டா அப்படின்னு மாறி கேட்க இவனுங்களும் நான் எடுக்கல அவன் தான், அவன் எடுக்கல இவன் தான் அப்படின்னு மாறி பழிய ஒருத்தவன் மேல இன்னொருத்தவன் போட சரி பார்ட்னர் தான் பணத்தை எடுத்துருப்பான்னு அவனை புடிச்சு வச்சு கைய வெட்ட போறாங்க. ஐயா கடவுளே பகவானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா, அங்க ஒரு போலீஸ்காரன் தானே செத்துருக்கான். நானே ஒரு போலீஸா இருந்துகிட்டு இன்னொரு போலீஸா கொல்லுவனா? நான் எதுவும் பண்ணல ஐயா. பணம் மாத்திர டேட் தெரிஞ்சா என் ஆளுங்களை டைவர்ட் பண்ணி அந்த இடத்துக்கு யாரும் வராம பாத்துக்கலாம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் ஐயா கேட்டேன். பார்ட்னர் வேணும்னே மாட்டி விடுறான் ஐயா, சத்தியமா நான் எதுவும் பண்ணலன்னு பார்ட்னர் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு பாடி கடை காவ கொடுத்துறான். பாடி கடை கொண்டானுங்க. சரி போய் தொலையுது, இவன் பணத்தை எடுத்துக்க மாட்டான்னு பார்ட்னரையும் அங்க இருந்து தொத்தி விட இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்லங்க ஹீரோவோட பொண்ணுக்கு செம்ம சீரியஸ் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா உயிரை காப்பாத்துறது கஷ்டம் தான். பொண்ணு வேற அப்பா எவ்வளவு நாள் பண்ண ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறது, வீட்டுக்கு போகணும்னு அழுவுறா. ஒரு தகப்பனால இதுக்கு மேல எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? பதுக்கி வச்சிருக்க பணத்தை எடுத்து ஆபரேஷன் பண்ணிட வேண்டியதான்னு ஹீரோ முடிவெடுக்க இந்த பக்கம் தப்பி பொழைச்சு வீட்டுக்கு வந்த பார்ட்னர், வீட்டுக்கு போன பார்ட்னர் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி நம்ம கிட்ட இப்ப இவ்வளவு பணம் இருக்குமா, ஆனா இதை வச்சு கடன் அடைச்சி இங்கேயே வாழலாம், சாத்தியமே இல்ல, கிளம்பு நம்ம நாளைக்கு பிலிப்பைன்ஸ் போறோம், என் கூட வருவல்லன்னு கூப்பிட்டா அவ திடீர்னு ஜகா வாங்குறா. ஏண்டா என் அம்மா அப்பாலாம் இங்கதான் இருக்காங்க, சடனா கிளம்புனா எப்படா நாளைக்கு கிளம்ப முடியும், நான் கொஞ்சம் யோசிக்கணும்ன்றா. கொய்யால இப்பதான் உனக்கு அம்மா அப்பாலாம் தெரிறாங்களாடி, இத்தனை வருஷமா அவங்க எங்கடி போனாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட உனக்கு தெரியாது, அவங்கள தேடுறதுக்கான முயற்சி கூட நீ எடுத்தது இல்ல, இவ்வளவு நாளா உன்னை பாத்துட்டு இருந்ததுன்னா என் கூட வாடினா இவ்வளவு யோசிக்கிற, என்ன நம்பி வாடி நல்லா இருப்போம் அப்படின்னு சமாதானம் பண்ண. ஹீரோ அங்க வந்து பணத்தை எடுத்துட்டு வெளியே வரப்போ பார்ட்னரும் அங்க வந்துட்டான். அடாடாடாடாடாடா நல்லா கல்லுப்ப தூக்க வந்த கட்டெரும்பு மாதிரி இருட்டுல வந்து நேக்கா பணத்தை எடுத்துட்டு போக பாத்துருக்கல நீ, அங்க நான் செத்து பொழைச்சு வரேன், நீ பணத்துக்கு ஸ்கெட்ச் போடுற அப்படின்னு பார்ட்னர் ஹீரோவும் மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சண்டை போட்டே டயர்ட் ஆனதும் அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவர் பொண்ணோட நிலைமையை பத்தி சொல்றாரு. சரிங்க நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், என்னால இதுக்கப்புறம் இந்த பிரஷரை தாங்கிட்டு இங்க இருக்க முடியாது, நான் என் ஷேர் காசை எடுத்துக்கிட்டு என் ஆளோட சேர்ந்து பிலிப்பைன்ஸ்ல போய் செட்டில் ஆக போறேன், நீங்களும் வாங்க போயிடலான்னு பார்ட்னர் கூப்பிட. பொண்ணு ஆபரேஷன் வச்சுக்கிட்டு நான் எப்படி இங்க இருந்து கிளம்புறது, நீ வேணும்னா போ, நான் இங்கே இருந்து பிரச்சனை எல்லாம் ஆய கட்டுறேன்னு ஹீரோ சொன்னா. ஆய கட்டுறதுனா எப்படி, நான் போனதுக்கு அப்புறம் எல்லாரோட சந்தேகமும் என் பக்கம் தான் திரும்பும், நான் தான் அந்த திருட்ட பண்ணனு பழி மொத்தத்தையும் ஏன் மேல போட்டு நீங்க தப்பிக்கிறது பேர் தானே ஆய கட்டுறது, நான் மாச்சு பண்ணுங்க, நான் போறேன்னு உள்ள போய் இவனுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு பார்ட்னர் நடைய கட்ட ஹீரோ பொண்ணை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டாரு. ஹாஸ்பிட்டல்லயே தூங்கி மறுநாள் காலையில ஒரு போன் வருதுன்னு கண்ணை முழிச்சு போன் எடுத்தா ஒரு நாள் நைட்டு கேப்ல என்ன ஆச்சோங்க, சீஃப் தான் ஹீரோக்கு கால் பண்ணிருக்காரு. எப்பா அந்த திருட்டு கேஸ்ல யார் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சுப்பா, பார்ட்னர் தான்ப்பா கல்பிரிட்டு, அவனை பிடிக்கதான் போயிட்டு இருக்கோம், சீக்கிரம் வந்து சேருன்றாங்க. அவன் மாற்றுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நேத்தே பார்ட்னர் தெளிவா சொல்லிட்டான்,
ஒரு வேளை நான் மாட்டிக்கிட்டேன்னு வைங்க, நான் தனியாலாம் போக மாட்டேன். சனிப்பணம் தனியா போவாது, கூட உங்களையும் துணைக்கு கூட்டிட்டு போயே தீருவான்ட்டான். இப்போ அவன் மாட்டிக்கிட்டா ஹீரோ தானே மாட்டுவாரு. சோ அவனை காப்பாத்தி ஆகணும்னு போலீஸ் எல்லாம் போய் அவனை பிடிக்கிறதுக்கு முன்னால போலீஸ் நம்மள பிடிக்க வந்துட்டாங்கன்னு ஜன்னல் வழியா பார்த்தா பார்ட்னர் அவன் பிளாட்டை விட்டு வேற ஒரு பிளாட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அடுத்து இங்க வந்த ஹீரோ இவரே ஃபயர் அலாரம் ஆன் பண்ணி இவரே சோத்துல தலைய டமார் டமார்னு இடிச்சுக்கிட்டு அங்க வந்த போலீஸ்ட இப்பதான் சார் அவன் அடிச்சு போட்டு கீழே போனா, ஓடி போய் பிடிங்க சார் அப்படின்னு போலீஸ் எல்லாம் டைவர்ட் பண்ணவரு பார்ட்னர் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு இவர் கார் சாவியா அவங்க கிட்ட கொடுத்துங்க, காரை நான் வெளியே தான் நிறுத்தி வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு கிளம்பு, தப்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பே போன்ல இருந்து கால் பண்ணுன்னு அவனை அனுப்பிட்டாரு. ஆனா அவன் கார் எடுத்துக்கிட்டு போறப்போ எதிரில் வந்த பார்ட்னர் உள்ள இருந்தா அவனை நோட் பண்ணாரா இல்லையான்னு தெரியல, ஆனா ஹீரோவோட காரை நோட் பண்ணிட்டாருங்க. இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எப்படிரா பார்ட்னர் மாட்டான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு தாங்க. அவளுக்கு இந்த ஊரை விட்டு போக விருப்பம் இல்ல, பார்ட்னரும் விட மாட்டான். வேற வழி இல்லாம பார்ட்னர் அவகிட்ட சொன்ன உண்மை எல்லாம் அவ போலீஸ்ல போட்டு விட்டா. எப்படியோ அவனை தப்பிக்க வச்சிட்டோன்னு ஹீரோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ள இந்த சைனீஸ் கேங்கோட லீடர் அவன் டைரக்டா ஹீரோக்கே கால் பண்ணி அப்ப பார்ட்னர் தான் பணத்தை எடுத்தவனா, இது தெரியாம கையில மாட்டினவனா அப்படியே விட்டமே. கண்டிப்பா அவன் தனியா போய் பணத்தை எடுக்கிற அளவுக்குலாம் அவனுக்கு தைரியமே இல்ல. அவன் பணத்தை எடுத்திருக்கான்னா அதுல உன்னோட தலையீடும் இருக்கும். ஒழுங்கா என் பணத்தை கொடுத்துரு, அப்படி இல்லனா அவனை என்கிட்ட கூட்டின்னு வந்து விட்டுரு, அதான் அவனுக்கு நல்லதுன்னு போன்ல மிரட்டல போட்டுட்டு இருக்கும் போதே பாஸுக்கு ஹீரோ மேல டவுட்டாவே இருக்குல்ல. அங்க பாஸ் வந்துட்டாரு. ஹீரோவும் காலை கட் பண்ண என் கூட வாயன், உங்ககிட்ட தனியா ஒண்ணு பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாஸ் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வைக்க பார்ட்னரும் பாஸும் ஹீரோ பொண்ணு கிட்ட போய் விசாரிச்சுட்டு பாஸ் காரை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் பார்ட்னர் ஹீரோவுக்கு வாய்ஸ் மேல அனுப்புனான்ல, பாஸ் உன் மேல சந்தேகப்படுறான், உன் பொண்ணு கிட்ட எல்லாம் போய் விசாரிச்சான், மாட்டாம இருக்க வரைக்கும் நல்லதுன்னு அந்த வாய்ஸ் ரெக்கார்டு தாங்க இதுல ஓடிட்டு இருக்கு. பாஸ் தெளிவா கிளம்புறதுக்கு முன்னால பார்ட்னரோட கார்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரை வச்சுட்டு தான் போயிருக்கான். அது மூலியமா ஹீரோ மாட்டிக்கிட்டாரா? பட் நல்லா யோசிங்களேன், ஹீரோ தான் கல்பிரிட்டுன்னு தெரிஞ்சா பாஸ் ஹீரோவை புடிச்சு போடணும்ல. அது என்ன ஹீரோவை தனியா கூப்பிட்டு ஹீரோ கிட்ட இந்த வாய்ஸ் ரெக்கார்டை காட்டிட்டு இருக்கான். இது ஹீரோக்கே புரியாம ஏண்டான்னு கேட்டா ட்விஸ்டே அங்கதாங்க. ஏன்னா நீங்க கொள்ளையடிச்ச பணம் எனக்கு சேர வேண்டிய பணம், மேஜர் கிரைம் டிபார்ட்மெண்டோட இன்ஸ்பெக்டரை வச்சு நான் அந்த பணத்தை கொள்ளையடிக்கலான்னு பிளான போட்டேன் அப்படின்னு பாஸ் ஒரு பிளாஷ்பேக்கா ஆரம்பிக்கிறான். படம் ஆரம்பிக்கும் போதே இன்ஃபார்மர் ஒருத்தவனை சைனீஸ் ஆளுங்க கொண்டுட்டதா நமக்கு சொன்னாங்கல்ல. ஆனா பாஸும் இன்ஸ்பெக்டரும் தான் இவங்க அனுப்புன இன்ஃபார்மரை இவங்களே புடிச்சு அடிச்சு மிரட்டி அவங்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கோ அதை வாயாலே கேட்டு வாங்கி உண்மை வெளியே போயிடக்கூடாதுன்னு இவங்க தாங்க அவனை கொண்டு இருக்காங்க. பிளஸ் கொள்ளையடிக்க இவங்க போன இடத்துல இன்ஸ்பெக்டர் வெளியே இருந்தானே. இவங்க பிளானு பணம் கைமாற போறப்போ போலீஸ் போய் அதை சீஸ் பண்ற மாதிரி சீஸ் பண்றது தான். சீஸ் பண்ண இவனுக்கு தானே அங்க எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு தெரியும். 2 கோடி மாட்டிருக்குன்னா 20,000 தான் மாட்டிருக்கு அப்படின்னு வெளியே கணக்காட்டு மீதி காசெல்லாம் அமைக்கலான்னு பிளான போட்டிருக்காங்க. உள்ள ஹீரோ அண்ட் கோப்பு வந்து கூட்டையை குழப்பிடுச்சு. ஆக என் பிளான் நாஸ்தியானது ஒன்னால் தானே, நான் இழந்த பணம்லாம் இப்ப எனக்கு திரும்ப வேணும். பார்ட்னரை நீ தான் தப்பிக்க விட்டேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா அவனை வர வச்சு காசெல்லாம் வாங்கி கொடுத்துறேனா, பயப்படாதரா, உனக்கும் நான் அதில் ஷேர் தரேன். ஆனாலும் கேஸ் பெருசாயிடுச்சு, இதுல மாட்டிக்க ஒரு குற்றவாளி வேணும்ல, பார்ட்னரை மாட்டி விட்டுருவோம், உயிரோட இருந்தாதானே உண்மையெல்லாம் சொல்லுவான், பிடிக்கும் போதே சாவடிச்சு பிடிப்போம், என்ன சொல்ற அப்படின்னு பார்ட்னர் ஹீரோவை கையங்கலமா பிடிச்சி மிரட்டுறான். டேய் யூனிஃபார்ம் மாட்டின யூனிகார்ன் குதிரை, நான் எல்லாத்தையும் தாங்கி பண்ணா, ஆனா இவ்வளவு பணத்தை கொள்ளையடிக்கிற அளவுக்கு நீ கெட்டவனா இருந்துகிட்டு 6 வருஷத்துக்கு முன்னால 20,000 ரூபாய் கள்ள நோட்டு எரிச்சேன்னு என்ன இன்னெல்லாம் பண்ண அப்படின்னு ஹீரோ வெறியானாலும் பாஸ் சொல்றது கேட்டுதானே ஆகணும். சோ ஹீரோ சொன்ன மாதிரி தப்பிச்ச பார்ட்னர் பே போன்ல இருந்து ஹீரோ கால் பண்ணதும் பணத்தை இவங்க எங்க பதுக்கி வச்சிருந்தாங்களோ 9 மணிக்கு ஹீரோ அவனை அங்க வர சொல்லிட்டு நடுவுல பொண்ணு ஆபரேஷனையும் பார்க்கணும்ல. ஹாஸ்பிட்டல் போன ஹீரோ பொண்ணு ஆபரேஷனுக்கு பணம்லாம் கட்டிட்டு பொண்ணு ஆபரேஷன் தியேட்டர் வரைக்கும் அனுப்பியும் விட்டு பாத்ரூம்ல மூஞ்ச கழுவிட்டு இருக்கப்போ அங்க வந்து சைனீஸ் லீடரோட ஆளுங்க ஹீரோவை மடக்கி புடிச்சிட்டாங்க. அவனுங்க எதிர்பார்ப்பும் பணத்தை எடுத்துட்டு போனா பார்ட்னரா தானே இருக்கும். சோ ஹீரோ அந்த கேங் எல்லாருங்க ஹீரோ பார்ட்னர் எங்க வர சொன்னாரோ அங்க வராங்க. நல்ல வேலையா பார்ட்னர் குடவுன்ல இல்ல, வெளியூர் இடத்துல ஒளிஞ்சிருந்து வந்தவங்க எல்லாரையும் பார்த்துட்டான். உள்ள போனா பார்ட்னர் இல்லையா. தலைவனுக்கு கோவம் வந்து ஹீரோவுக்கு நலுங்க வச்சுட்டு லாஸ்டா ஹீரோவை சுட போறப்போ தடால் புடால்னு ஷார்ட் கன்னோட என்ட்ரியை போட்ட பார்ட்னர் ஒருத்தன் விடாம எல்லாரையும் சுட்டு போட்டான். ஹீரோவை காப்பாத்திருக்கானே, அதுக்கான நன்றி விசுவாசம் கொஞ்சமாச்சு ஹீரோவுக்கு இருக்க வேணா. அவன் ஹீரோவை காப்பாத்திட்டு ஒரு இடத்துல தடுமாறி கீழே விழுந்தா கன் எடுத்த ஹீரோ அவனை நோக்கி கண்ணை நீட்டுறாரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு வெளியே பாஸ் வந்துட்டான். உள்ள துப்பாக்கி ஃபயர் ஆகிற சவுண்ட் கேக்குது. பட் பாஸ் உள்ள போனாங்க. செத்துருக்கிறது பார்ட்னர் இல்ல ஹீரோ. பார்ட்னர் மட்டும் தான் அரைகுறை உயிரோட இருக்கான். அப்புறம் என்னப்பா, ஹீரோ கொடுத்த ஆஃபர்னா உனக்கு கொடுக்குறேன், பணம் எங்க இருக்குன்னு சொல்ல, பாப்பாதி எடுத்துக்கலாம், பழிய தூக்கி ஹீரோ மேல போட்டுடலாம் அப்படின்னு பாஸ் ஒரு ஆஃபரை கொடுக்க பார்ட்னருக்கு அது மேல நம்பிக்கை வரல. அவ்வளவுதானே, இப்போ கண்ணு முன்னாலே ப்ரூவ் பண்றேன் பாரு அப்படின்னு பாஸ் சீஃபுக்கு போனை போட அந்த டைம்ல எல்லாம் சீஃப் ஏரிக்குள்ள இருக்க காரையும் கார்ல இருக்க சைடு பீஸோட பாடியையும் தூக்கிட்டு இருக்காரு. சார் நம்ம இது வரைக்கும் பார்ட்னர் தான் குற்றவாளி நினைச்சிட்டு இருந்தோம்ல, முழுக்க முழுக்க தப்பு சார், ஹீரோ தான் அந்த பணத்தை எடுத்த குற்றவாளி. பார்ட்னரை மிரட்டி கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒளிச்சு வைக்க சொல்லியிருக்கான் சார், பார்ட்னர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு கேஸ மாத்தி விட்டான். தான் பண்ணிட்டான்லடா, இப்ப வாச்சு பணம் எங்கன்னு சொல்லுன்னு பாஸ் ரிலாக்ஸ் ஆகுறப்போ ஒரு
ரியலான ட்விஸ்ட். ஹீரோ இன்னும் சாகவே இல்ல. அது வரைக்கும் அமைதியா படுத்து நடிச்சிட்டு இருந்தவரு டக்குன்னு எழுந்து பாஸ ஷூட் பண்ண அவனுமே பதிலுக்கு ஹீரோவை ஷூட் பண்ணிட்டாங்க. பாஸும் செத்துட்டான், ஹீரோவும் சாக போறாரு. அதுக்கு முன்னால பாஸ் கிட்ட பார்ட்னரும் ஹீரோவும் பேசின எவிடன்ஸ் இருக்குல்ல, வாய்ஸ் ரெக்கார்ட். பார்ட்னர் அதை எடுத்துட்டான். டேய் தம்பி, எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். இந்த பிளானுக்குள்ள நான் தானே உன்னை கூட்டின்னு வந்தேன். சோ எல்லா பழியையும் நானே எடுத்துக்கிறேன். யார் இங்க வந்து கேட்டாலும் எல்லாரையும் கொண்டது நான் தான். அதை மட்டும் தான் நீ சொல்லணும். ஐயோ, அங்க என் பொண்ணு வேற இருக்காளே, அவளை பார்க்காம போறேனே, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு ஹீரோ ஃபீலிங்ஸ போட்டுக்கிட்டு கரெக்டா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவோட பொண்ணு சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு நல்லபடியா கண்ணை முழிக்கிறா. அதே டைம் ஹீரோ இங்க கண்ணை மூடுறாருங்க. இங்க சீனை கட் பண்ணிட்டு சில பல நாள் கழிச்சு போனா பார்ட்னர் எனக்கு வேலை வேணான்னு போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டான். திருண்ண பணம் மொத்தமும் இப்ப அவங்கிட்ட தான் இருக்கு. ஆனா அவன் எல்லா பணத்தையும் எல்லாம் எடுத்துக்கல. அடுத்தவனோட அழுக்கான காசுக்கு ஆசைப்பட்டதுனால யாருக்கு என்ன ஆச்சுலாம் பாத்துட்டான்ல. சோ போதுமான பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை யாராவது எடுத்துக்கிட்டு என்ன மாச்சு பண்ணுங்கடான்னு பணம் மொத்தத்தையும் அனாதையா நிக்கிற ஒரு கார் டிக்கில வச்சவன். உடம்பு சரியான ஹீரோவோட பொண்ணுக்கு இப்ப இவன் அப்பாவா மாறி ஹீரோவோட ஆசை பொண்ணோட சேர்ந்து ஆஸ்திரேலியால செட்டில் ஆகி பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்ன்றது தானே. அதை நான் கொடுக்குறேன்னு ஏர்போர்ட்ல பொண்ணை கூட்டிக்கிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு ஃபிளைட் ஏற போறான். அதோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா, பாய்.